ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்று எபிசோடை பார்க்கலாம். என் மருமகளை டாக்டருக்கு படிக்க வைப்பேன்னு சொன்னதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. அது பத்திரிகைக்காரவங்களுக்காக நான் சொன்னது. நான் தமிழை டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்ட்டு ராஜாங்க சொன்னது எப்படியோ பத்திரிகைக்காரவங்களுக்கு தெரிஞ்சிருது. அமைச்சர்கிட்ட இதை பற்றி கேட்க வந்தோடனே ஈஸ்வரிக்கிட்டையும் சாவித்திரிக்கிட்டையும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் அமைச்சரை பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சாவித்திரி ஈஸ்வரியும் போய் ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் பேசின விஷயம் எப்படி பத்திரிகைக்காரங்களுக்கு போச்சு, இதுக்கெல்லாம் தமிழ் தான் காரணம்ன்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் தமிழ் தான் காரணம்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு தமிழ் சொல்கிறாங்க. வீணா ஏன் அவன் மேலே பழி போடுறீங்கன்ட்டு சேது கேட்குறாரு. அப்படின்னா பத்திரிக்கைக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது நீ தானான்ட்டு கேட்குறாங்க. சித்தி, என்னை எதுக்கு இந்த பிரச்சனையில் இழுத்து விட்றீங்கன்ட்டு சேது கேட்குறாரு. ஆனால் அவளே பத்திரிக்கைக்காரவங்கிட்ட போய் நான் 4 மாதம் முழுகாமல் இருக்கேன், இப்போ என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்ல சொல்லுங்க, அப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு இதுதான் சரின்னு தோணுது, நீங்களே அவளை பத்திரிக்கைக்காரவங்கிட்ட கூட்டிகிட்டு போய் சொல்ல சொல்லுங்கன்ட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. இந்த டைமில் கட்சி தலைவர் ராஜாங்கம் வீட்டுக்கு வந்து தமிழ்ச்செல்வியை +2 மறுவாய்ப்பு தேர்வில் 600க்கு 600 எடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு.